மணித்துளிகள் ஜனவரி 13, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நியாயத்தை விரும்புகிற தேவன். வேத வசனம் யாத்ராகமம் 20:5. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் என்னை பகைக்கிறவர்களை விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பேரரசர் அக்பரின் அவையில் இருந்த அழகான புதிய ஓவியம் ஒன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அங்கு வந்த ஒருவர், இந்த ஓவியத்தை நான் தான் வரைந்தேன் என்றார். மற்றொருவர், இல்லை, நான் தான் வரைந்தேன் என்றார். இருவர் பேசுவதும் உண்மை போல் இருக்கிறதே என்று பேரரசர் நினைத்தாராம். வழக்கை தன் அமைச்சர் பீர்பாலிடம் கொடுத்தார். பீர்பால், இருவரும் நாளைக்கு வாருங்கள் என்றாராம். அடுத்த நாள் ஓவியம் வரைய சீலையும் தூரிகையையும் வண்ணமும் இருவருக்கும் கொடுத்து அந்த அழகான ஓவியத்தை அவர்கள் முன் வைத்து, இதை இருவரும் வரையுங்கள் என்றார். ஒருவர் வேகமாக நகலெடுத்தார். முதல் ஓவியம் போல் அப்படியே இருந்தது. அடுத்தவர் மெதுவாக வரைந்தார். ஆனால் ஓவியத்தில் வித்தியாசங்கள் இருந்தன. முதலாம் ஓவியர்தான் உண்மையானவர் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் பீர்பாலோ, மகாராஜா, இரண்டாவது ஓவியர்தான் உண்மையானவர். அவர் ஓவியத்தில் படைப்பாற்றல் தெரிகிறது. முதலாமானவர் நகலெடுப்பதில் சிறந்தவர் என்றார். பீர்பாலின் தீர்ப்பு சரியானதென்று முதல் ஓவியர் ஒத்துக்கொண்டார். தேவன் நல்ல நீதிபதி. தேவன் என்பதற்கான எபிரேய சொல்லை நியாயாதிபதி என்று மொழிபெயர்க்கலாம். கர்த்தர் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி. எரேமியா 11:20. தம்மை பகைக்கிறவர்களை விசாரிப்பாராம். விசாரி என்பதற்கான எபிரேய வார்த்தை தண்டி, அதாவது தண்டிக்க வேண்டும். பழிவாங்கு என்பதே அர்த்தம். யாரை தண்டிப்பாராம்? கர்த்தரை பகைக்கிறவர்களை. அவர்கள் யார்? தேவனை பகிரங்கமாய் திட்டுகிறவர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் மட்டுமல்ல, வேறு சிலரும் இருக்கிறார்கள். கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம், அதாவது வஞ்சகமான பேச்சை பேசுகிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படிவது போல நடக்கிறவர்கள் என்று பல ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சொல்லுகின்றன. இப்படி நடிக்கிறவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? தேவன் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று 1 யோவான் 4:20. நான் பிரசங்கம் பண்ணினாலும் மற்றவர்களை பகைக்கிறவனாக இருந்தால் நான் தேவனை பகைக்கிறேன். தேவன் தமது அன்பால் என்னை நிரப்பினால்தான் நான் தப்ப முடியும். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரிடம் விட்டுவிடுங்கள். தேவ அன்பை பிறருக்கு காட்டுகிற வாய்ப்பை வீணாக்கி விடாதீர்கள். உங்களை மற்றவர்கள் எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று தேவன் சொல்லி இருக்கும் பொழுது அவருடைய பாதப்படியில் அனைத்து பிரச்சனைகளையும் வேதனைகளையும் விட்டுவிடுவோம். தேவன் நீதிபதி, நியாயாதிபதி, எனவே அதை அவர் பார்த்து கொள்வார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாய் இருக்கட்டும்.